எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளாஸ்டிக் டியூப் சீலிங் மிஷினோட இந்த டேட் மேனுஃபேக்சர் டேட்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதை சில பேர் மேனுஃபேக்சர் டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்பைரி டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவது நம்ம இந்த வீடியோவில் நான் காட்டுற பாருங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இங்கே பார்க்கலாம். நீங்கள் ஸோ பிராத்தில் உங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியுதுங்களா, இந்த லெட்டர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை எப்படி செட் பண்ணணும்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி 2 அலங்கி வரும். இங்கே இந்த சைடு பேக் சைடில் 2 அலங்கி வரும் இந்த சைடில் உள்ள. ஸோ இது நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும்னா இந்த பிளேட் ரிமூவ் பண்ணணும். பிளேட் ரிமூவ் பண்ணாலும் இங்கே அலங்கி போட்டு இந்த அலங்கி போட்டு நம்ம லாக் ஓப்பன் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ இதை எப்படி ஈஸியாக கழட்டணுன்றதை இப்போ நான் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு இந்த நீங்க ஆன் பண்ணீங்கன்னா ப்ராசஸ் என்ன ஆகும்னா, நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் இமிடியேட் அதே தானே ஆயிடும். பட் நம்மளுக்கு அது ஆகாம இமிடியேட்டா இந்த சைடு நம்ம ஃபில்டர் இருக்கும், ஏர் ஃபில்டர் இருக்குங்களா, இங்க வந்துட்டு கனெக்டர் இருக்கும். இந்த கனெக்டரை இமிடியேட்டா நம்ம டிசெங்கேஜ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் இமிடியேட்டு. அது போன உடனே அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம பாதி வெளியில வரும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கழட்டது. ஏன்னா இந்த பிளேட் ரிமூவ் பண்ணணும். இந்த பிளேட் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே அலங்கி போக முடியலன்னா அது அலங்கி தேஞ்சிடும். அதனால மறுபடியும் அப்புறம் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரும். ஸோ அது எப்படின்னாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நான் ரெண்டுமே இம்மிடியேட்டாக காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சிலிண்டர், இந்த இது ராடு, சப்போர்ட்டிங் ராடு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் கிரீஸ் தடவி வைப்பாங்க. நீங்கள் கிரீஸ் தடவினா இந்த மிஷினுக்கு நீங்கள் இங்கே தான் தடவணும். இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்மளுக்கு தேவையானது இது டச் ஆகக்கூடாது, பட் நம்மளுக்கு முன்னாடி வந்தால் போதும். இந்த அளவுக்கு ஃப்ரீ இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்கி போடுற அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு இடிச்சிச்சுன்னா இது கூட நீங்கள் இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அலங்கையும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், இங்கே நான் ஏர் கம்ப்ரஸர் போகிற லைனும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்கு கையில் படாது. ஸோ அது அப்படியே அதே ஸ்டெடியான பொசிஷனில் நின்றுடும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கை வச்சு பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். இன்னொன்று, நம்ம இருக்கும் ப்ராசஸ் இருக்கும்போது இது நம்ம கை வச்சோம்னா இது எல்லாமே கேஸ்ட் அயரன் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹெவியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே கேஸ்ட் அயரன் மாதிரி அதனால பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா பயங்கரமாக அடி விடும். ஸோ அதை நம்ம பார்த்து பண்ணணும். ஒரு சைடு அலங்கி நான் லூஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடு இப்போ நம்ம இந்த 2 அலங்கி லூஸ் பண்ணோம்னா இது கீழே பார்க்கலாம் நீங்க எவ்வளவு டவுன் வருதுன்ட்டு. இந்த அலங்கீஸ் ரிமூவ் பண்ண உடனே இங்கே நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. இது சப்போர்ட்டுக்காக கொடுக்குற பிளேட். இங்கே இத்தனை பிளேட் இருந்தாலும் இங்கே ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்துட்டு அவங்க வெல்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. வெல்ட் பண்ணி கம்மிங் என்னோ போட்டு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இது ஷேக் வராது. இது உங்களுக்கு இந்த பிளேட்டு வைக்காததுக்கான கரெக்டான பொசிஷன் உங்களுக்கு இது கிடைச்சிடும்.
ஸோ இதை நம்ம அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சப்போர்ட்டுக்காக இந்த பிளேட் வச்சுக்கின்னு இது வந்து உங்களுக்கான கரெக்டான பொசிஷன் இருக்கான்னு இது வச்சு கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம லெட்டர் செட்டை பிரிச்சுட்டோம். நீங்கள் இது கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே மிரர் இமேஜ் ஆப்போசிட் சைடில் இருக்கும். எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக தெரியாது, ஸ்ட்ரைட்டாக இருக்காது. இது இம்ப்ரெஷன் வரும்போது தான் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களுக்கு இதெல்லாமே இருக்கும். ஸோ இது வந்துட்டு எக்ஸாக்டாக ரொம்ப பக்காவான சைஸில் இது செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம சும்மா கையில் புஷ் பண்ணியும் அதில் ஆகாது. இதில் 8 லெட்டர்ஸ் இருக்கும். 8 லெட்டர்ஸுமே பக்கா இருக்கிறதுனால நம்ம கழட்டது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சப்போர்ட்டுக்கு கீழே ஏதாவது ஃப்ரீயாக சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொருள் வச்சுக்கின்னு மேலே ஒரு ஒரு ஸ்க்ரூடை வச்சுட்டு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே செப்பரேட்டாக வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹேமர், இது வந்துட்டு நைலான் ஹேமர்னும். ஸோ இது வந்துட்டு அடிப்பட்டால் உங்களுக்கு ஃபோர்ஸ் வரும், ஆனால் உங்களுக்கு இது டேமேஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆகும். இப்போ நம்ம ஒரு பொருள் அடிக்கிறோம், ஆனால் அதுக்கு வலிக்கக்கூடாது, ஆனால் ஃபோர்ஸாக உள்ளே போகணும். அந்த மாதிரினா ஒன்று இந்த மாதிரி நைலான் ஹேமர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மத ஹேமர் வரும், அது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்குதான்னு பொருள் வச்சுட்டு லைட்டாக சப்போர்ட் வச்சு லைட்டாக தட்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதுன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தான் நம்ம இதை மூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம். இங்க டேட் தெரியும். இது 2 மந்த்து, இது வந்து இயர், வருஷம், இந்த வருஷம்ட்டு. ஸோ இந்த மாதிரி 8 லெட்டர்ஸ் நம்ம ஒரே டைமில் நம்ம போடணும். இதோட நம்ம இந்த புது மிஷின் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் எல்லாம் கொடுப்போம். எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் மீன்ஸ் நம்பர்ஸ். நம்ம இந்த நம்பர் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் எல்லா எக்ஸ்ட்ராவும் இருக்கும். 1, 2 அதெல்லாம் ரெண்டு நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பத்திரமா போட்டு வைங்க. ஏன்னா இது கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாக்ஸு அது மாதிரி போட்டு சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே மாதிரி இப்போது இதுதான் நம்மளோட பொசிஷன். இது இப்படி தான் வரும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ரெஸ் ஆகும். இந்த பொசிஷனில் தான் நம்மளுக்கு ப்ரெஸ் ஆகும். ஸோ எப்படி வரும்? 1 2 1 4 0 6 2 0 2 5 இப்படி இருக்குங்களா? ஸோ என்ன பண்ணணும், எல்லாம் ரிவர்ஸ் ஆர்டரில் போடணும். ஃபர்ஸ்ட் 1 எதுவுமே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 4 நெக்ஸ்ட்டு 0 நெக்ஸ்ட்டு 6
next 2, 0, next 5. இது எதுவுமே ஃபுல்லா நீங்க ஒரு சைடு ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது கரெக்ட்டா உக்காராது. ஸோ, ஒண்ணொண்ணு இதா பாதி பாதியா தான் நிக்கும். ஃபுல்லா போகாது. ஸோ, நம்ம என்ன பண்ணணும், இது கரெக்ட்டா ஈவனா பாதி அளவு பொசிஷன்ல வச்சுக்கின்னு, நம்ம இப்படி வச்சுட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாரி நைலான் ஹேமர். இது இப்ப நீங்க மெட்டல் யூஸ் பண்ணீங்கன்னா, என்ன ஆகும்னா, மெட்டல் ஃபர்ஸ்ட்டு இது கொஞ்சம் பிராஸ் கொஞ்ச நாள் தாங்கும். போக, போக, போக டேமேஜ் ஆயிடும். ஸோ, உங்களுக்கு இந்த இம்ப்ரஷன் ப்ராப்பரா வராது. எல்லாம் அப்புறம் மறுபடியும் டேமேஜ் ஆன மாரி தான் இருக்கும். ஸோ, இந்த மாரி நைலான் ஹேமர் ஒரு சேஃப்டிக்கு ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டா அடிக்க, அடிக்க கரெக்ட்டா போய் அந்த பொசிஷனுக்கு போய் உக்காந்துடும். உங்களுக்கு இதுதான் டேமேஜ் ஆகுமே தவிர, இது மேல அந்த ஃபோர்ஸ் இருக்குமே தவிர, அந்த டேமேஜ் ஆவாது. சேம் இப்ப நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோமோ, அது அப்படியே ரிவர்ஸா பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே அந்த பொசிஷன் வச்சுக்கின்னு, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ உள்ள போடணுமே தவிர, ஸ்க்ரூ லாக் பண்ணிடக்கூடாது. ஒரே வாட்டி ஃபுல் பொசிஷன்ல லாக் பண்ணக்கூடாது. அது ஏன்ட்டு நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் ஸ்க்ரூ போட்டுட்டேன். 2 சைடுமே 2 ஸ்க்ரூவும் போட்டுட்டேன். ஆனா, இன்னும் நான் லாக் பண்ணல. ஏன்னா, நம்ப இங்க ஒரு கட்டிங் பிளேடு இருக்கு. இந்த எக்ஸஸ் கட் ஆகும் இல்லைங்களா? இங்க சீல் ஆகிட்டு கட் ஆகும் இல்லைங்களா? இதோட கரெக்டான பொசிஷன் வேணும்னா, இது என்ன பண்ணும்? கொஞ்சம் புல் பண்ணுங்க. சென்டரான இடத்துக்கு எடுத்துடணும். இங்க நீங்க பார்க்கலாம். இங்க ஒரு ஸ்டெப் இருக்கு. இந்த ஸ்டெப்பு அது அது அத விட இதுக்கு கீழ டவுன் ஆகும். ஸோ என்ன பண்ணும்? இது ப்ராப்பரா இது சென்டர்ல வைங்க. இப்ப நீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட தரையோட இருக்கணும். கரெக்ட்டா அந்த பொசிஷன்ல அதோட அது ஓவர்லாப் ஆயிருக்கணும். ஸோ இந்த டைம்ல நீங்க ஃபுல் டைட் பண்ணுங்க. 2 சைடுமே. இத சென்டருக்கு வச்சுக்கின்னு, நீங்க இது லாக் பண்ணிட்டீங்கன்னா, அப்பதான் இந்த கட்டிங் பிளேடு வரும்போது உங்களுக்கு தெரியாது. அது போம்போது ஃபுல்லா உள்ள போகுதா? இல்ல டச் ஆவுதா? ஏன்னா இந்த சைடு இந்த அலைக்கு வந்துட்டு ஃப்ரீயான பொசிஷன்ல தான் இருக்கும். ஸோ நம்ப சரியான பொசிஷன்ல நம்ம லாக் பண்ணலன்னா, நம்மளுக்கு இந்த கட்டிங் பிளேட் கரெக்ட்டா வேலை செய்யாது. போய் போய் அந்த மெட்டல்ல அடியும் அடியும். இப்ப நான் கரெக்ட்டா இது சென்டர்ல வச்சேன். சென்டர்ல வச்சுட்டு கீழ பிரஷர் குடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்க எதுவுமே கேப் இல்ல. ஸோ கரெக்ட்டா இருக்கும். இத நம்ம ஃபுல் டைட்டா லாக் பண்ணிக்கணும். ஃபுல் டைட்டா லாக் பண்ணிட்டா, இந்த பொசிஷனு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இழுத்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த மாரி
மிஷினை ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணலாம். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பொசிஷன்ல கரெக்டா இருக்கு. இந்த சென்டர் பொசிஷன்ல கரெக்டா இருக்கு. இந்த சைடு வரும்போது கூட கரெக்டா தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இங்க டஸ்ட் வருது. ஸோ அது என்னதுன்னா தேயுது. கொஞ்சம் கிராஸா இருக்குன்னு அர்த்தம். அப்படியே கொஞ்சம் பேக் எடுத்துன்னு போறேன் பாருங்க. உங்களுக்கு இங்க கிராஸ் தெரியும். பார்க்கலீங்களா? கேப் இருக்கு. மறுபடியும் வெறும்போது அது டச் ஆகுது, தேயுது. ஸோ என்னதுன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ப்ராசஸ். ஸோ அந்த டைம்ல நம்ம ப்ராப்பரா நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வேலை தடங்கள் வராது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிதானமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க பார்க்கலாம். ஃபுல்லா ப்ராப்பரா அலைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல அதை வச்சுட்டு ஃபுல் டைட் வச்சுக்கணும். மறுபடியும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரஃப்பா இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயாவே கரெக்டாவே இருக்கு. எச்சாவது ஆனா தேயல. அது மாதிரி நம்ம கரெக்டா வச்சுக்கணும். இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணிட்டு இது ஆஃப் பொசிஷன்ல இருக்கு. இப்போ நான் ரிலீஸ் பண்ணா அது மறுபடியும் ரிவர்ஸ் பொசிஷன் வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது என்ன நான் சொன்னேன்னா எப்பவுமே எம்டியா நம்ம பண்ணக்கூடாது. நான் ப்ரெஸ் பண்ணும்போது கூட இதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 விரல் கேப் இல்ல 1 விரல் கேப்பாவது இருக்கணும். நம்ம டச் பண்ணிட்டு இருந்தோம்னா போக போக இந்த மெட்டலும் தேய ஆரம்பிக்கும். தேஞ்ச ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதை நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ ஒன்றும் இது தேவைப்படாது. நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் நீங்க பார்க்கலாம். இங்க எதுவும் ஜாஸ்தி எதுவும் தேயல, கரெக்டா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா சீல் ஆகல, பட் நம்மளுக்கு இந்த கட்டிங் பிளேட் பொசிஷன் கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்க ஒரு பாயிண்ட் லூஸ் பண்ணணும். பார்க்கலாம். இந்த இம்ப்ரெஷன் கொஞ்சம் ப்ராப்பரா இல்லை. ஸோ இதை நம்ம செட் பண்ணணும். இப்படி எம்டி வைங்க. எப்பவுமே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு எம்டி இல்லாம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது.
இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே ஏது லாக் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. இங்கே கேப் ஜாஸ்தி இருக்குது, இங்கே கேப் கம்மியாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இந்த சைடு ஃப்ரீயாக இருக்குது. இந்த சைடு லாக் ஆகிடுது, பட் இந்த சைடு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இது தான் செட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, நம்ம கம்பல்சரி லைன் கம்மியாக வச்சிருந்தோம். ஸோ இது வந்துட்டு அந்த பார் அப்பயே நான் வைக்கும்போது வெறும் 0.1 இருந்தது. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் வரல. இப்போ நான் ஆன் பண்ணும்போது 0.6 வரைக்கும் நான் ப்ரெஷர் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அலைன்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அலைன்மெண்ட் வைக்கும்போது இது எப்பவுமே ஒரு பாயிண்ட், இந்த பிளேடுக்கும் இதுக்கும் ஒரு பாயிண்ட் கேப் வச்சு பண்ணுங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். இப்போ நான் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்க ப்ரெஷர் கம்மி வச்சுருங்க. இங்க நீங்க வந்து பார்க்கும்போது அப்பயே நம்ம பண்ணும்போது அது ஆகலை. அது ஏன் ஆகலைன்ட்டு அந்த ஃபால்ட்டு நான் சொல்லிடுறேன். இங்க நம்ம ப்ரெஷர் கம்மியாகிடுச்சு. ஸோ நான் அப்பயே ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு வெறும் 0.1 தான் இருந்துச்சு. ஸோ நான் ப்ரெஷர் கேஜ் கவனிக்க மறந்துட்டேன். கம்பல்சரில் இது மறந்துட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக கம்பல்சரி ஆன் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 0.5 வரைக்கும் வந்துடுது. ஸோ இது நம்மளுக்கு என்ன. ஸோ இப்போ இதில் நம்ம இன்னொரு ஃபால்ட் என்னத்த நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணோம்னா, நம்மளுக்கு எப்பவுமே 0.4க்கு மேலே இருந்தாக்க இல்லை 0.3ஆவது மினிமம் இருக்கணும். ஸோ அது இருந்தாக்க தான் நம்ம இது ரன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஏது இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டியூப் எல்லாம் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ எப்பவுமே இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த ப்ரெஷரை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு ட்ரையல் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கலாம், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் ப்ராப்பரா எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரி ப்ராப்பரா அலைன் ஆயிட்டு, இதை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் பீல் பண்ணி எடுங்க. ஸோ அப்போதான் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். இங்கெல்லாம் நம்மளுக்கு டேமேஜ் இல்லை, ஏர் லீக்கேஜும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு மிஷினரிஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ.